ஹலோ மதுரை மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு காந்தி ஷில்ப் பஜார் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ரொம்பவுமே பிரம்மாண்டமாக கோலாகலமாக சூப்பராக நடந்துகிட்டு இருக்கு. இந்த பஜார் வந்து காந்தி ஷில்ப் பஜார் மாநில அளவில் அகில இந்திய கைவினை பொருட்களின் மாபெரும் விற்பனை மற்றும் கண்காட்சி. ஸோ ஒரு கண்காட்சி தான். கைவினை பொருட்கள் எப்பவுமே ரொம்பவுமே கஷ்டப்பட்டு நிறைய கைவினை பொருட்கள் வந்து பண்றவங்களோட விற்பனை எல்லாமே டைரக்டா வந்து மக்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் தான் இது. வாங்க இங்க போய் இங்க என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காந்தி ஷில்ப் பஜார் வந்து ஸ்டேட் லெவல்து. வாங்க இப்ப நம்ம வந்து உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நிறைய வந்து விளையாட்டு இதெல்லாமே நடந்தது, சிலம்பம் அந்த மாதிரி. இங்க பாருங்க நிறைய பேர் வந்து இஷ்யூட் இன் ஆர்டிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் பை. ஸோ இந்த பஜார் வந்து ஆக்சுவலி இந்த எக்ஸிபிஷன் வந்து ஃபெட்கிராட் மற்றும் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அரசு நடத்துகின்ற ஒரு எக்ஸிபிஷன் தான். கைவினை கலைஞர்கள் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துகிறாங்க. வாங்க இப்போ வந்து உள்ளே போய் ஸ்டால்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த கண்காட்சிக்கு வந்து அனுமதி வந்து இலவசம், என்ட்ரி ஃப்ரீ. அதே சமயத்தில் வருகின்ற 16 நவம்பர் ஞாயிற்றுக்கிழமை வரை நடக்கிறது. காலையில் 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை இது வந்து போகலாம். வருகின்ற 16 ஞாயிற்றுக்கிழமை வரை மட்டும்தான். இந்த டாய்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த டாய்ஸுடைய ப்ரைஸு என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே இது வச்சுருக்காங்க, ஜூட் கிராஃப்ட். ஓகேவா? இவங்க வந்து எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஆக்ராலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் எல்லாவுடைய இடத்துலேருந்துமே வந்து இங்கே வந்து கடைகள் இருக்குது. ஸோ அவங்களுடைய பொருட்கள், அவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து விற்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், டாப்ஸ் எல்லாமே சூப்பராக எம்ப்ராய்டரி, ஹேண்ட்மேடு எம்ப்ராய்டரி பாட்டுங்க இந்த டாப்ஸ் இருக்குது. ஸோ அதே போல் காட்டன் டாப்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. 450லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க. சூப்பராக ரொம்ப குவாலிட்டியாக சைஸ் சப்குச் எல்லாமே கிடைக்கும்ல. எக்ஸ்எல், XXL பாருங்க டிசைன் கலர்லாம் வந்துங்க சூப்பராக இருக்குது. சூப்பர் கலர் பாருங்கள், ரெட், ப்ளூ, 5XL வரைக்கும் இருக்குன்றாங்க. ஸோ இவங்க ஆக்ரா வந்து இங்கே வந்து இவங்களுக்கு வந்து அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்கு ஸ்டால் போடுறதுக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிது. அது போக வந்து உங்களுக்கு டாப்ஸு இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? குணசேகரன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, காந்தி ஷில்ப் பஜார் மதுரை. இவங்க வந்து மதுரை சுங்கிடி, அதுக்கப்புறம் வந்து வாயல் சேலை, அந்த காட்டன் சேலைகள் எல்லாமே வந்து இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள் வந்து கலக்கலாக இருக்குது பாருங்கள். அருமையான கலரில் தமிழ் எழுத்துக்கள் தெரியுது பாருங்கள். ஸோ இங்கே வந்து இதெல்லாம் என்ன சேலைன்னு, இது வந்து சுங்குடி சேலை. இது பாருங்கள், இங்கே முதல்ல நான் வந்து பார்த்தேன் இங்கே மல்மல் சேலை இதெல்லாம் கிடைக்கிது. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்ன சுடிதார் மெட்டீரியல் கூட வச்சுருக்காங்க காட்டனில். இதெல்லாமே வந்து உங்களுக்கு இவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. காட்டன், பியூர் காட்டன், அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் சூப்பராக. ஸோ இதுவும் கிடைக்கிது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு மடிப்பில் வந்து நான் சுடிதார் மெட்டீரியல் பார்த்ததில்ல. இது வந்து உங்களுக்கு பேண்ட்டு எல்லாமே கவர் ஆகிடல, ஷாலு, பேண்ட்டு, குஞ்சம் வச்ச ஷால் இருக்குது, பேண்ட்டு, இது பேண்ட் வந்து ஒயிட்டு இது. ஸோ இந்த மாதிரி வந்து 3மே வந்து கவர் ஆயிரும் வந்து சுடிதார் மெட்டீரியல். இது பாருங்கள், நமக்கு வந்து பாரம்பரியமான அந்த வாயில் சேலைகள், காட்டன் சேலைகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடைக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க சுங்கடி சேலைகள் வேணும் அப்படின்னா. இங்கே வந்து பேரின்பம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இமிடேஷன் ஜுவல்லரி வந்து ஷாப் வச்சுருக்காரு. அண்ணன் வந்து சிவகங்கையிலேருந்து வந்திருக்காரு பாருங்கள். இங்கே வந்து அழகான இமிடேஷன் ஜுவல்லரி பாருங்கள், ஜுங்கல், இது அழகழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து 50 ரூபாயிலேருந்தே உங்களுக்கு கிடைக்கிது. 50 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, இந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து இந்த இது எல்லாமே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா செயின், இதில் வந்து 150, 250, 350 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. 650 வரைக்கும் இருக்குது. ஆமாம், ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிடைக்கிது, அழகழகாக இருக்குது இந்த செயின்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த டாலர்ஸு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அடுத்த கடைக்கு போகலாம். இங்கே பாருங்க டாப்ஸு, அதுக்கப்புறம் வந்து நல்ல வந்து ஃபேன்சி ஒர்க்கு சுடிதார்ஸு, டாப்ஸு இதெல்லாமே இருக்குது. அது போக வந்து இங்கே பாருங்கள் நிறைய டிசைன்ஸு கடைகள் இருக்குது. அதில் வந்து இப்போது இங்கே பாருங்கள் சிறு குழந்தைகளுக்கான உடைகள் எல்லாமே ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டிஸ் சூப்பராக இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே இங்கே கிடைக்கிது. அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த புடவைகள், இதெல்லாம் என்னென்ன இளம்பில்லையா, இல்லை விசிறி மடிப்பு,
ஆமாண்ணே, என்ன விலைகள் வரும்ண்ணே இதெல்லாம்? இது 1500 ரூபா வரும். 1500 எல்லா ரேட்லேயுமே இருக்குது இல்லை? ஓகே சரிங்க. எல்லாம் ஃபேன்சி சாரீஸ் இங்கே வச்சுருக்காங்க. 2000 ரூபா. இது 2000 ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஃபுல்லாக வந்து பாருங்கள். உள்ள டிசைன் இருக்குது பாருங்கள் பக்காவா. ஜஸ்ட்டு 2000 தான். இது என்ன கிளாத் சார்? என்ன கிளாத் இது? சில்க்கு. இது ஸ்பேஸ் சில்க் மாதிரி இருக்குது. ஸ்பேஸ் சில்க்கு. அந்த துணியில் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ஒர்க்கு ஃபுல்லாக. ஓகே, அண்ணன் கலக்கலாக பண்ணியிருக்காரு. நல்லா பாருங்க. ஸோ ஜஸ்ட் வந்து 2000 இது வந்து ஒரு 5000 மதிப்புள்ள சேலைலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் எவ்வளவு கை ஒர்க் பாருங்கள். மல்டிபிள் கலரில் இருக்குது, அதுதான் முக்கியம் இல்லையா? ஸோ இதெல்லாம் இருக்குது. அது போக வந்து இவர் கடையில் வந்து டவல்ஸு, சிறு குழந்தைகளுக்கான உடைகள் இது எல்லாமே இருக்குது. வாங்க இப்போ அடுத்த கடைக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து கைவினை பொருட்கள்லாம் இருக்குது. இது வந்து டெரக்கோட்டா இதுலேருந்து வந்திருக்காங்க. டெரக்கோட்டா ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இவங்க இது பாருங்கள், இது எல்லாமே மினியேச்சர்ஸ். இது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து எதுக்குங்க இவ்வளோ சின்னதாக பண்ணி வச்சுருக்கீங்க, விளையாடுறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், இதில் வந்து பெயிண்டிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஓகே, ஆர்ட் பண்ணலாம், பெயிண்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நிறைய இருக்குது. அதை விட கொஞ்சம் பெருசு இது, அதை விட கொஞ்சம் பெருசு இது, அதை விட கொஞ்சம் பெருசு இது. இப்போ வந்து எப்படின்னா உங்களுக்கு இந்த ரொம்ப குட்டியாக இருந்துச்சு இல்லையா, அது வந்து உங்களுக்கு 50 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. 50 ரூபா, 70 ரூபா. ஸோ இப்படியே வந்து 100 ரூபா, 150, 200 ரூபா வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே உங்களால் நம்ப முடியாது, எல்லாமே மண்ணில் பண்ணது தான். எல்லாமே மண்ணால் செய்யப்பட்டது. பாருங்க, வந்து ஒரு பெல் இருக்குது, சவுண்டு கேட்குறா, மண்ணில் பண்ணுதுங்க. ஆனால் சவுண்டு வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதே போல் இந்த அழகான இந்த சிற்பம் பாருங்கள், எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்கள். மண்ணில் பண்ணதுங்க, எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே கைவினை பொருட்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கீ செயின்லாம் பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. இதுவும் வந்து இது வந்து என்ன தோடாது, கான்வென்ட் ஆல்ட்டு. ஓஹோ, நான் கூட கீ செயின் நினச்சேன். இப்படி வந்து தோடுங்க. இது வந்து என்னென்னா மண்ணில் பண்ணது. இது பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க முன்னாடி. இது பாருங்கள், இந்த நெக்லஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், சின்னது. இது வந்து ஜஸ்ட் மண்ணிலையே பண்ணது, அதில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 250 ருபீஸ் பாருங்கள். இந்த மாதிரி நிறையா இருக்குது, இந்த மாதிரி காட்டுறாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், இது எல்லாமே அதுதான். அதே போல் பாசியில் பண்ண அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இங்கே வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ இது ஒரு பக்கம். அதே போக இன்னும் பக்கம் வந்து இதுவும் தான் பாருங்கள், கைவினை பொருட்கள், பர்ஸு, இந்த மாதிரி ரிங்ஸு. இதெல்லாம் எவ்வளோ? 20 ரூபா தான். என்ன என்ன மெட்டீரியல் இது? ஒயிட் மெட்டல். இல்லை, இது எவ்வளோ சொன்னீங்க? 30 ருபீஸ். இதெல்லாம் ஜஸ்ட் 50 ரூபா தானாங்க பாருங்கள். 50 ரூபா இந்த செயின் நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் 30 ரூபா தானாங்க பாருங்கள். 350. ஜஸ்ட் 350 தான். இது பேக். சூப்பர். 350க்கு அழகழகான கைவினை பேக்ஸ் இதெல்லாமே கிடைக்குது பாருங்கள். வித்தியாசமாக இருக்குது. 500க்கு பாருங்கள். ஓகே ஓகே. ஸோ நிறைய 350 தான் இருக்குது, மற்றதெல்லாம் 500 கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அழகழகான பொருட்கள் இங்கே கிடைக்குது. ஓகே. வித்தியாசமான டிசைனில் வந்து சுடிதார் மெட்டீரியல், டாப்ஸ் மெட்டீரியல் இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது போக வந்து சாரீஸும் இருக்குது பாருங்கள், எல்லாம் ஃபேன்சி சாரீஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த அண்ணன்கள் வந்து நம்ம திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து காட்டன் சேலைகள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. எல்லாமே கைத்தறி நெசவு தான். இந்த சேலைகள் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா அழகான சேலைகள். அதில் ஒரு சேலை வந்து இங்கே பாருங்கள், அண்ணன் காட்டாரு பாருங்கள். இந்த ஒரு சேலை எப்படி இருக்குது அப்படின்னா பாருங்கள். இல்லை ஒன்று மட்டும் காட்டுங்க, அது பாட்டுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 சேலைகள் காட்டுறாங்க, சூப்பராக இருக்குது. இந்த சேலை எல்லாமே வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ்க்குள்ளே வரும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் இங்கேருந்து பார்க்கலாம் அழகாக. இங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே ஒரு டிசைன் காட்டுறாரு, கைத்தறி புடவைகள். இவர் வந்து திருவண்ணாமலையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அது போக வந்து துண்டும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், இங்கே நேரில் வந்து வாங்கிக்கலாம். அகல துண்டு, கைத்தறி துண்டு. ஓகே, சூப்பருங்க. பேக் கடை வந்து சூப்பராக இருக்குங்க பாருங்கள். அதாவது வந்து பெரிய வகை ஜூட் பேக்ஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஜூட் பேக்ஸ் தானே?
பெரிய டைப் ஜூட் பேக்ஸு. அதுக்கப்புறம் வந்து இதில் என்னென்ன ரேட்டு? இது வந்து 100 rupees, 150 rupees. 150யா? பஞ்சாரா பேக் இருக்கு. இது பஞ்சாரா பேக்கா? சூப்பராக இருக்குது. 150 ரூபா. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பிடிச்சி பார்க்க. இது வந்து சூப்பரான ஒரு ஜிப் இருக்குது, அருமையாக இருக்குது. ஜிப்பு சூப்பராக இருக்குது, வாஷபிள். நல்லா அருமையாக அழகாக இருக்குது பாருங்கள். கைவினை பொருட்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது. இது எவ்வளோண்ணே? 100 ரூபாயா? அது 150 தான். 150. இது 100 rupees. இது 100 rupees. ஓகே. பவுச் இது. மொபைல் பவுச்சு பாருங்கள், எப்படி கூட வச்சுக்கலாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் வந்து ஜிப்பு பாக்கெட்டும் இருக்குது, நீங்கள் டைரெக்டாகவும் மொபைல் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ? ரொம்ப அழகாக இருக்குது. 150 சார். இது 150யா? ஆமாம். அவ்வளோதானா? பெரிய பேக்காக இருக்குது. ஆறா அங்கே பாடுறா. செம்ம சூப்பராக இருக்குங்க. 150 ரூபாய்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பருங்க. 150 ரூபாய்க்கு, 100 ரூபாய்க்கு அதெல்லாமே இருக்குது. சரி, இந்த பெரிய பேக்லாம் என்னென்ன? இந்த என்ன ரேட்டு? 300. நீங்கள் எந்த ஊர்? சென்னை. சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க. வெரி குட். ஸோ எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அண்ணன் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காரு. இது 1300 rupees. 7 வயசு குழந்தை வரைக்கும் உட்காரலாம். கேஜி எவ்வளோ கேஜி தாங்கும்? 35 கேஜி தாங்கும். ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்லா இருக்கேண்ணே கயிறு. சூப்பராக இருக்குண்ணே. வாஷபிள். சூப்பர். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த பேக்ஸ் எல்லாமே 150 தான் சொல்கிறாரு. ஸோ விலை கம்மியாக சூப்பராக இருக்குது இந்த கடை. பாருங்கள், இந்த மாதிரி மாலைகள், பாசி அந்த மாலைகள் எல்லாமே இந்த அண்ணன் வச்சுருக்காரு. நம்ம பேரையூர்லேருந்து வந்திருக்காரு இவர். ஸோ இது வந்து பாருங்கள், உங்களுக்கு ஜஸ்ட் 50 ரூபாலேருந்து ஒரு 300 ரூபா ரேஞ்சில் இங்கே வந்து எல்லாமே ஃபேன்சியாக வச்சுருக்காரு. இது பாருங்கள், இந்த கொலுசு ரொம்ப தின்னாக இருக்குது, ஆனால் ரொம்பவுமே அழகாக இருக்குது. நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். எவ்வளோண்ணே இந்த கொலுசு? 250 ரூபாய்க்கு இவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது கொலுசு. அதுலேயே வந்து சின்ன சின்ன கலர்லாம் பண்ணியிருக்காங்க. 250 ரூபான்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோண்ணே? 100 ரூபா செயின் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஸ்படிக மாலை அழகாக இருக்குது. எங்கே இருக்குது ஸ்படிகம்? காணா எந்தானே? கிறிஸ்டல். இது வந்து கிறிஸ்டலு, இது எல்லாமே வச்சுருக்காரு. ஓகே. ஸோ இந்த எக்ஸிபிஷன் வாங்க, இவர் கடை விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க. ஸோ அதே போல் இங்கே வந்து வுட் கார்விங், அதாவது வந்து வுட்லேயே வந்து ரொம்ப அழகான, அதாவது நிலைக்கதவுகளை வச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கதவுல வைப்பாங்க, கதவுக்கு மேலே வைப்பாங்க, இல்லை வீட்டுக்குள்ளே வைப்பாங்க. இந்த மாதிரி வுட் கார்விங் வந்து ரொம்பவுமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர் பெயிண்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளையார்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். கலரிங் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருக்காங்க, இவ்வளோ அழகாக. ஸோ இந்த மாதிரி வுட்டு கைவினை பொருட்கள் எல்லாமே கிடைக்கிது. இவங்க இந்த கடையில் தான் நிறைய பேர் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், அவர் காட்டிக்கிட்டு இருக்காரு எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இப்படி இந்த மாதிரி ரிலாக்ஸிங் சேர், ரிலாக்ஸிங் சேர். ஸோ இங்கே வந்து ஒரு கடை இருக்குங்க. இது வந்து ஃபுல்லாக மூங்கிலால் பண்ணப்பட்டதுங்க. ஃபுல்லாக வந்து மூங்கிலே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் நிறைய பொருட்கள் இருக்குது. எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது மூங்கிலே பண்ண கப்புங்க. இதில் காஃபி, டீ எல்லாமே குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜூஸு அந்த மாதிரி. இது வந்து எவ்வளவு அப்படின்னா 150 ரூபா. 150 ரூபா, 150. இது பாருங்கள், இந்த மாதிரி பொருட்கள். அதுக்கப்புறம் இது எல்லாமே 100, 200 அந்த ரேஞ்சிலேயே இருக்குங்க. ஓகேங்களா? அதே போல் இது பாருங்கள், இது எவ்வளவு? 100 ரூபா தான். இங்கே பாருங்கள், பொருள் வைக்கிறது. முதல்ல இதை பார்ப்போம். முதல்ல 100 ரூபா இருக்குது. எவ்வளவு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது தெரியுமா? இங்கே இது இது வெயிட் உடையாதா? பாருங்க, பாருங்க, அவரு இது உடையாதுன்றாரு. 100 ரூபா. அதாவது மரத்தில் பண்ணது தான், அதாவது மூங்கிலில் பண்ணது அப்படின்னு சொல்கிறாரு. அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. 100 ரூபா. அது வந்து 150 ரூபா, அதோட பெருசு. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். ஓவல் ஷேப்லேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே போல் லைட்டிங் வந்து இது வந்து 400, 500, 600 அந்த ரேஞ்சில் இருக்குது. அது போக இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, அப்புறம் சாமி படங்கள் எல்லாமே 200, 300, 400 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இங்கே ஒரு சேர் வச்சுருக்காரு. அது அந்த அந்த எவ்வளோ வந்து 3500. இங்கே பாருங்கள், இது எல்லாம் 800ங்க.
இது வந்து 3500 அப்படின்றாங்க. மூங்கில்லையே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லுக்காக இருக்குது பாருங்கள், இதோட லுக்கே தனியாக. ரிலாக்ஸிங் சேர் ஜஸ்ட்டு 3500 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக வந்து வுட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் மூங்கிலில் பண்ணது தானே. இவ்வளோ எவ்வளோ கேளுங்கண்ணே? 100 தானே. அழகாக இருக்கு. ஆனால் ஓகே, சூப்பர். ராம்நாட்லேருந்து வந்திருக்காங்க பாருங்க, பனை ஓலை உற்பத்தியாளர்கள். இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட்டு வந்து ஒரு 70 தாங்க. அழகான கூடை பாருங்க. எல்லாமே வந்து இது என்னது, இது பாம் லீஃப்னா என்னது, பனை ஓலை அதில் பண்ணது தான் எல்லாமே. பாருங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அழகான. இது மாலை எவ்வளோமா? 450 550 இந்த மாதிரி அழகானது. ஓகே, ஸோ இதெல்லாம் இங்கே கிடைக்கிது. அதே போல் மைக்ரோ கோல்டு கவரிங் ஒரு ஷாப் இருக்குது பாருங்கள், கீதா ஜிஜே அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. கிருத்திகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபுல் செட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். பாருங்கள், கவரிங் செட்டு. ஸோ பாருங்கள், நிறைய வந்து செட்ஸ் இருக்குது. இங்கே வந்து கைவினை பொருட்கள் வந்து ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து மண்ணில் தான் பண்ணது, எல்லாம் மண்ணில் தானே பண்ணது, எல்லாமே மண்ணில் பண்ணது. நம்ம வந்து ஒரு பானையில் வந்து தண்ணி வச்சு சாப்பிடணும்னு நினைப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாட்டிலே இவங்க ரெடி பண்ணிட்டாங்க மண்ணில். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் தண்ணி வச்சு பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா கூலாகவே இருக்கும், டெம்பரேச்சர் பாதிக்காது, நல்லா கூலாகவே இருக்கும். ஸோ அதே போல் வந்து மண்ணிலேயே வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த விளக்குலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதே போல் வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. சூப்பராக. இதெல்லாம் விளக்குகள் அணையாது. அதே போல் மண் சட்டி, இது எல்லாமே இங்கே இருக்குங்க. மண் சட்டி இது எல்லாமே. அதே போல் வந்து உண்டியல்களும் மண்ணில் பண்ணது எல்லாமே இங்கே இருக்குது. முன்னாடியெல்லாம் மண்ணில் பண்ண உண்டியலில் தான் நம்ம போடுவோம், கடைசியில் மண்ணில் அதை வந்து உடைப்போம் ஃபுல்லான ஒன்று. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நிறைய ஐட்டங்கள் இங்கே வந்து இருக்குங்க. பாருங்கள், அழகான ஒரு பிள்ளையாருடைய சிலையாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. அது போக வந்து அழகு பொருட்கள், அதாவது வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வந்து இங்கே இருக்குது, நிறைய இருக்குங்க. ஸோ இது வந்து நீங்கள் நேரில் வந்தால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். மண்ணிலே பண்ணது, பட் வந்து உங்களுக்கு பார்க்க வந்து உங்களுக்கு மெட்டல் மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான கைவினை பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. வித்தியாசமான ஒரு கொஞ்சம் கிளி மாதிரி இருக்கும், பட் வந்து பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது போன்ற பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வாங்க. இது வந்து உங்களுக்கு காந்தி ஷில்ப் பஜார். இந்த காந்தி ஷில்ப் பஜார் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து வர்ற சண்டே வரைக்கும் தான் நடக்கும். இந்த கண்காட்சி வருகின்ற நவம்பர் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை மட்டுமே. காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை. அனுமதி இலவசம். ராஜா முத்தையா மன்றத்தில். ஸோ டோன்ட் மிஸ் இட் மக்களே.